ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நம்ம சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸை யூஸ் பண்ணி வயர்லெஸ் நெட்வொர்க் டோபாலஜி க்ரியேட் பண்ண போகிறோம். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸருக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கீழே வந்து ரவுட்டர்ஸ் அந்த ஆப்ஷன்லாம் காட்டும். அதுலேருந்து நான் ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 சுவிட்சு. சர்வர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே ஒரு டோரு ப்ளஸ் வந்து ஒரு RFID ரேடாரும் RFID கார்டும் எடுத்துக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டோருக்கு போயிட்டு அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிவிட்டு ஐஓ கான்ஃபிகரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 2வது சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐஓ கான்ஃபிகரில் போயிட்டு 2வது சூஸ் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரவுட்டருக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு நான் வந்து இங்கே ஒரு ஐபி செட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐபி செட் பண்ணிக்கோங்க. 192.168.1.1 கொடுத்துட்டு ஆன் கொடுத்துக்கோங்க. CLIக்குள்ளே போயிட்டு என்டர் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஐபி DHCP பூல் நேம் வந்து நான் IoTன்னு கொடுத்துக்கிறேன். நெட்வொர்க் இப்போ நீங்கள் ரவுட்டர் கொடுத்து வந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0 என்டர் கொடுத்துக்கோங்க. சர்வருக்குள்ளே போயிட்டு டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரில் போயிட்டு 192.168.1.50 கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கேட்வே வந்து ரவுட்டர் கொடுத்த ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. 192.168.1.1. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு ஐஓடி கான்ஃபிகருக்கு போயிட்டு ஆன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்சல் கொடுத்துட்டு வெப் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. 192.168.1.50 என்டர் கொடுத்துக்கோங்க. சைன் அப் நவ் கொடுத்துட்டு அட்மின் நான் வந்து அட்மின் கொடுத்தேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டோருக்கு போய்க்கோங்க. கான்ஃபிகருக்குள்ளே போயிட்டு DHCP ரிமோட் சர்வருக்குள்ளே போயிட்டு 192.168.1.50 கொடுத்துட்டு பாஸ் வந்து அட்மின் கண்டினியூ கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா தான் கரெக்டு, இல்லைன்னா தப்பு. அதே மாதிரி இதில் போய் கான்ஃபிகர் போயிட்டு DHCP ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் சர்வருக்குள்ளே போயிட்டு 192.168.1.50 போயிட்டு ஐபி கொடுத்துக்கோங்க. அட்மின் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐஓடி மானிட்டருக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நம்ம சர்வருக்கு கொடுத்த ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. 1.50. நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுதான் கொடுத்தோம், அதான் இதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. கண்டிஷன் நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஆட் கொடுத்துட்டு
உங்களுக்கு தேவைன்னா ஐஓடி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஆர்எஃப்ஐடின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து டோருன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து ஆர்எஃப்ஐடி வேலிட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆர்எஃப்ஐடி கிளிக் பண்ணிவிட்டு கார்டு ஐடி, நான் வந்து கார்டு ஐடி வந்து 110 ஆர்எஃப்ஐடி வேலிட் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து ஆர்எஃப்ஐடி வேலிட்னு கொடுத்து இப்போ வந்து ஆர்எஃப்ஐடி இன் வேலிட் கார்டு ஐடி முதல்ல வந்து ஈக்குவல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு 110 ஆர்எஃப்ஐடி இன்வேலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டோருக்கு டோர் ஓப்பன் வந்தால் நான் வந்து ஆன் கொடுத்துக்கிறேன். ஆர்எஃப்ஐடி கொடுத்துக்கோங்க வேலிடு. இப்போ வந்து டோர் ஆனு. நெக்ஸ்ட் வந்து ஆர்எஃப்ஐடியில் சாரி டோர் ஆஃப். ஓகே கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்எஃப்ஐடி கார்டு இருக்குல்ல, இது வந்து ஆர்எஃப்ஐடி ரேடாரில் கொண்டு வந்து ஓப்பன் ஆகும். இதுவே ரிமூவ் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். கார்டோட ஐடி வந்து இங்கே இருக்கும். கான்ஃபிகர் இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து இங்கே வந்து அங்கே வந்து 110 கொடுத்துருக்கேன். இதோட இன்னைக்கு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.